கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள் தமிழகத்தை உலுக்கி இருக்கும் சூழலில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அப்பாவி மக்களின் உயிரை குடித்த வரலாற்றை நினைவு கூறுகிறது இந்த தொகுப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு உறவுகளை காவு கொடுத்துவிட்டு பெண்கள் அழும் காட்சி சற்று 90களை நினைவு கூறுகிறது. 80கள் 90களில் மதுபான விற்பனை தடைக்காலங்களில் எல்லாம் மெத்தனால் கள்ளச்சாராயம் குடித்து கருகியவர்கள் பலர். இதில் 2001இல் மாநிலம் மிகப்பெரிய மெத்தனால் கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டது. அப்போது 100 பேரின் உயிரை காவு வாங்கியிருந்தது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மது பழக்கத்திற்கு ஆளான ஏழை விவசாயிகள் என்பது கூடுதல் அதிர்ச்சி தகவலாக இருந்தது. இதனையடுத்து மதுபான விற்பனையை ஒழுங்குபடுத்திய மாநில அரசு மெத்தனால் கள்ளச்சாராயம் எப்படி விஷமாகிறது என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டது. 2008ஆம் ஆண்டு கர்நாடகா தமிழக எல்லையில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் நாட்டையே உலுக்கியது. கர்நாடக எல்லையில் காய்ச்சப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 45ற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண் பார்வையை இழந்து குடலவிந்து உயிரிழந்தனர். எல்லையில் கள்ளச்சாராய கும்பல்களை காவல்துறையும் வேட்டையாடியது. குண்டர் சட்டமும் பாய்ந்தது. இருப்பினும் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்ந்து பதிவானது. இப்படி 2005 தொடங்கி 2014 வரையிலான 10 ஆண்டுகளில் கள்ளச்சாராய சாவுகள் அதிகம் நடந்தது தமிழகத்தில்தான் என்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை. அந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1509 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2018ஆம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் கள்ளச்சாராயம் குடித்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே கள்ளச்சாராய விற்பனையாளர்கள், தயாரிப்பாளர்கள் வேட்டையும் விழிப்புணர்வு பிரச்சாரமும் தொடர கள்ளச்சாராய மரணம் மட்டுப்படுத்தப்பட்டது. இதற்கு யமனாக உருவெடுத்தது கரோனா ஊரடங்கு காலகட்டங்களில் மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சத் தொடங்கிவிட்டார்கள். சில வீட்டிலேயே குக்கரில் சாராய நெடி வீசத் தொடங்கிய செய்தியும் வெளியானது. மலைப்பகுதியில் ஊரல்கள் மட்டுமல்ல, சென்னை மெரினா கடற்கரைக்கே வந்திருந்தது கள்ளச்சாராயம். மாநிலத்தில் 2019இல் 0 இருந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு 2020இல் 20 அதிகரித்தது என்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை. மயிலாடுதுறையில் 2021 மே மாதம் கள்ளச்சாராயம் குடித்த 2 கண் பார்வை இழந்து பலியாகினர். அவ்வாண்டு கள்ளச்சாராய சாவு தமிழகத்தில் 6 இருந்தது என தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டிருந்த வேளையில் கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணம் அருகே எக்கியார் குப்பம் கிராமத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்திய 22 பேர் விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மரணித்து விழுந்ததை மறக்க முடியாது. அப்போது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில் 1000ற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியின் உச்சம். இப்போதும் அதுபோன்ற துயரம் அரங்கேறியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்தவர்கள் அடுத்தடுத்து உயிரிழக்கும் சம்பவம் பதைவதைக்க வைக்கிறது. குடும்பங்களை சீரழிக்கும் கள்ளச்சாராய கும்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வலியுறுத்தலாகவும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.